வணக்கம் and welcome to Cinema Campus. நான் உங்க ஆர்ஜே பாரு. இன்னைக்கு கேம்பஸ் பாய்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போற அந்த படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. ஒரு 2 வருஷமா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை பத்திலாம் பேசுறதுக்காக இன்னைக்கு கேம்பஸ் பாய்ஸ் ஸ்ரீவத்சன் வந்திருக்கிறாங்க, ஸ்ரீகாந்த் வந்திருக்கிறாங்க அண்ட் முத்து பகவத் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ENPT. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நீண்ட வரலாறுக்கு அப்புறமேட்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு. முதல்ல அந்த படத்தை எனக்கு பார்க்கும்போது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் வாரணம் ஆயிரமா இருக்கட்டும், இல்லாட்டி என்னை நோக்கி பாயும் தோட்டா எல்லாமே கௌதம் வாசுதேவனுடைய முந்தைய படங்களுடைய அப்படியே ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் ஐ ஃபெல்ட் இட். அச்சம் என்பது மர்மேடாவோட இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி தான் இந்த படம். அகைன் ஒரு லவ் ஸ்டோரி பேரலல் வித் ஒரு கேங்ஸ்டர் எபிசோட் அப்படின்னா. பட் இந்த படத்துல என்னன்னா அந்த ஸ்டோரிங்கிற விஷயம் ரொம்ப கம்மியா வச்சு கௌதம் மேனனோட மேக்கிங் அண்ட் தென் அவர் ஒரு கதையை சொல்றதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் வச்சிருப்பாரு. அது ஏஸ்தெட்டிக்கா ப்ரெசென்ட் பண்றது அண்ட் தென் வாய்ஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்றது அண்ட் தென் ரொமான்ஸ் எபிசோட்ஸ் பயங்கர க்ளோரிஃபைடா க்ளூமிங்கா காட்டுறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. பட் அது இந்த படத்துல எனக்கு என்னமோ அது ரொம்ப ஓவர் டிட் பண்ண மாதிரி, ஓவர் டிட் இன் த சென்ஸ் அது நம்மளால ஓகே போதுங்கிற லெவலுக்கு அது பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பர்டிகுலர்லி அந்த வாய்ஸ் ஓவர் எபிசோட், இஃப் அட் ஆல் சம்திங் இந்த படத்தை கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஸ்பாயில் பண்ணிச்சுன்னா ஐ திங்க் அந்த வாய்ஸ் ஓவர்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, வாய்ஸ் ஓவர்ங்கிறது ஒரு டூல். அது கௌதம் மேனன் பவர்ஃபுல்லா பல படங்கள்ல யூஸ் பண்ணிருக்காரு. தமிழ் சினிமால லைக் வாய்ஸ் ஓவர்ஸ் இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய படங்கள்ல அவர் பண்ணி பார்த்திருக்கோம். வேட்டையாட விளையாடுல அண்ட் தென் ஈவன் NEP மாதிரி பிலிம்ஸ்ல கூட VTVல தான் யூஸ் பண்ணிருக்காரு. பட் இந்த படத்துல அவர் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காருன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, அவன் அங்க வந்துட்டு இருக்கான், அவன் இங்க பாக்குறான், அவன் அதை பாக்குறத நான் பாத்துட்டேன், நான் பாக்குறத அவன் பாக்கல, இப்படி சொல்லிட்டே இருக்கிறதுனால படத்துல ஒரு சைலன்ஸுங்கிறதே இல்லாம போயிடுச்சு. எந்தெந்த மொமெண்ட்ல தான் நம்மளுக்கு ஒரு பிரீத்திங் பேஸ் வேணுமோ அது எதுவுமே அந்த படத்துல இல்லாம போயிடுச்சு. ஈவன் ரொமான்ஸ் எபிசோட்ஸ்ல எடுத்துக்கிட்டா கூட சில விஷயத்த நாம ரியலைஸ் பண்ணோம். இவங்க 2 பேரும் பாக்குறப்போ அவங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் ஃபீல் ஆகுதுன்னு அதை நம்ம வாய்ஸ் ஓவரா யூஸ் பண்ணோம்னா அது எனக்கு என்னமோ அது சினிமாவோட பர்பஸே கில் பண்ற மாதிரி. பிகாஸ் எல்லாத்தையும் நம்ம லிட்டரலா இவங்க இதுதான் ஃபீல் பண்றாங்க, அவ அதான் ஃபீல் பண்ணா, அவ அதை ஃபீல் பண்றப்போ நான் எதை ஃபீல் பண்ணேன்னு சொல்றப்போ அது ஏதோ ரிவர்ஸ்ல பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தினாலே நம்மளுக்கு அந்த பேசிக் கனெக்ட் இந்த படத்தை விட்டு வெளியில போயிடுது. அண்ட் தென் கதையா பார்த்தாலுமே இது ரொம்ப ஒரு ஏலியனேட்டடான ஒரு செட்டிங்ல எடுத்துக்கிட்டோம். அதை இவங்க இழுத்து ஒரு ஸ்டார் படமா பில்ட் பண்றதுனால நம்மளுக்கு அந்த கதையோட எந்த ஒரு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. லைக் பாம்பேல ஒரு எபிசோட் நடக்குது, ஒரு காப் அண்ட் தென் அவன் கண்டுபிடிக்கிற விஷயங்கள், அதனால அவனை ஒரு செட் ஆஃப் பீப்புள் துரத்துறாங்க. பேரலா சென்னையில ஒரு ஹீரோயின் அவளை ப்ரெஷர் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிற அவளோட மாமான ஒரு கேரக்டர், அவளை ஹீரோ லவ் பண்றாரு. அண்ட் தென் அந்த ஹீரோக்கும் பாம்பேல நடக்கிற எபிசோடுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. பட் இந்த 2 விஷயமும் வேற வேற வேர்ல்டா இருக்கிறதுனாலையும் அது கனெக்ட் பண்ண விதம் நம்மளுக்கு எந்த விதத்துலயுமே கன்வின்சிங்கா இல்லாதனாலையும் நம்மளுக்கு ஓகே இது ஹேப்பன்ஸ் அண்ட் தென் இது ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அண்ட் தென் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற அந்த டோட்டல் வாய்ஸ் ஓவர்ஸ். ஸோ ஓவராலா சம்ஹவ் டூ மெஸ்ஸியா தான் எனக்கு. தர்புகா சிவா உண்மையாவே அவர் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கு மேலேயே தான் பாடல்களும் சரி. நமக்கு பாடல்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம் ரிலீஸ் ஆனாதான் நம்ம கேட்க முடியும். ஸோ அதுலயே அவர் ஒரு நல்ல சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்தை தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்புறம் தனுஷ், அவர் நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கான போர்ஷன், அவருக்கான இது கரெக்டா நடிச்சிருக்காரு. மத்தபடி எனக்கு அந்த வில்லன் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸாக்ட்லி, எனக்கும் ரொம்ப கனெக்ட் ஆனதுன்னா அந்த படத்திலேயே அந்த வில்லன் கொடுக்குற வாய்ஸ் ஓவர்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்கடா வரணும் அப்படின்ற அந்த ஒரு சில விஷயம். வில்லன் ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது அழகாவே அவர் பண்ணிருக்காரு. அப்புறம் சசிகுமாருக்கான போர்ஷன் அது ரொம்ப சின்ன போர்ஷன் தான். ஓகே, அவர் நல்லா பண்ணிருக்காரு, இது ஓகே அப்படிங்கறதா. இப்படிதான் பிரிஞ்சுதான் இருக்கு. படம் புதுசா இல்லங்கிறதா. இப்போ படம் தியேட்டர்ல போய் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்க கௌதம் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா எல்லாம் எதுவும் ஆல்ரெடி பார்த்த படத்தோட மேஷப் மாதிரி தான் சொல்ல போனா அப்படிதான் இருக்கு நம்ம சொல்லலாம். ஆனா என்ன உங்களுக்கு பிடிக்கலாம். இங்க பல பேர் வாய்ஸ் ஒரு கம்ப்ளைண்டா பாக்குறாங்க. ஐம் நாட் டிஃபெண்டிங் கௌதம் என்னன்னா நான் படம் பார்க்கல. பட் பேசிக்கலா வாய்ஸ் ஓவர்ன்றது என்ன, நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சேம் கோஸ் ஃபார் யூ as well. நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் உங்களை கைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் கௌதம் மேனன் இஸ் ட்ரைங் டு கேப்சர் அவரோட படங்கள்ல. ஸோ ஒரு கேரக்டரோட ஒரு ஹீரோவோட அவன் மைண்ட்ல என்ன நினைக்கிறான்றத 2 விதமா காட்டலாம். ஒன்று, நீங்க ஆன் ஸ்கிரீன்ல சில கேரக்டர்ஸ் சம்பந்தமே இல்லாம திடீர்னு அவங்களோட ஆக்ஷன்ஸை உங்களால ஜீர்ணிக்கவே முடியாது. ஏன் இந்த மாதிரி பண்றான், அவன் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு. பட் இவர் அவன் சோ இதுதான் நினைக்கிறான், இவனுக்குள்ள இந்த வாய்ஸ் இதுதான் சொல்லுது, அட் திஸ் மொமெண்ட் இவன் இதுதான் ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்றேன். பட் எந்த அளவுக்கு அது யூஸ் பண்ணணும்ன்றது
அத நம்ம வந்து ஒரு தடவை ஸ்கிரீன்ல பார்த்தோம், ஏதோ ஒரு படத்துல ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இந்த படத்துலயுமே ஏதோ ஒரு 2 பவர்ஃபுல்லான மொமெண்ட்ல அது வந்திருந்தா தப்பா தெரிஞ்சிருக்காது. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா த்ரூஅவுட் தி ஃபிலிம் பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் டூ மச் டயலாக்ஸ். இந்த பேட்டர்னை மாத்தலாம். ஒரே ஒரு பாட்டை பத்தி மட்டும் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கேட்டே ஆகணும். விசிறி ஓகே, அது இந்த விஷுவல் இதுவாவே நம்ம வந்து பாத்துட்டோம். இந்த மறுவார்த்தை அப்படின்ற பாட்டு வந்து நிறைய பேருடைய ஃபேவரட்டா இருந்தது. அது உங்களுக்கு விஷுவலா கனெக்ட் ஆச்சா? அவர் விஷுவலா வந்து புதுசா ஒரு விஷயத்த காட்டிடணும் ஸ்கிரீன்ல, ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா ஒரு விஷயத்த காட்டிடணுங்கிறது பாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே அவர் அதை விருப்பப்படுறவர். ஸோ அப்போ பாட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா மெனக்கெடுவார். நம்ம வாரணமாயிரமா இருக்கட்டும், நீதானே என் பொண்ணு வசனமா இருக்கட்டும், அந்த விஷுவலே நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு லவ்வை கொடுக்கும்ல. இது ஏதோ அவசர கதியில முடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு மத்த படங்களை, தமிழ் படங்களை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரிலீஃப் ஃபார் தி வீக். இது மட்டும் தான். கண்டிப்பா அதுக்காக பார்க்கலாம். பார்க்க கூடாத படமும் இல்ல, தியேட்டர்ல வந்து கண்டிப்பா உங்களை வந்து சீட்ல உட்கார வைக்கும். அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. சோ அடுத்து கேம்பஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற படம் அடுத்த சாட்டை. ஆல்ரெடி சாட்டை படம் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த படத்துல என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்களோ அதே இது வந்து நம்ம அப்கிரேட் ஆகும்ல. காலேஜ் படிப்போம், அதுக்கடுத்து பிஜி படிக்கப்போம், அந்த மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல என்னென்ன தவறுகள்லாம் நடக்குது, அகைன் எஜுகேஷனல் சிஸ்டம்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு 2.5 மணி நேரம் வந்து லெசன் எடுத்தது தான் அடுத்த சாட்டை. சோ இந்த படத்துல வந்து புதுசா இருந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் கண்டிப்பா இது வந்து பசங்களுக்கு ரீச் ஆக வேண்டியது வந்து இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு டவுன் சவுத்ல இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸா இருக்கட்டும், இல்ல சென்னை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம், அந்த ஜாதியை வச்சு எந்த அளவுக்கு வந்து வேறுபடுறாங்க, அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியிலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் சரி, டீச்சர்ஸே எப்படி இம்ப்ளான்ட் பண்றாங்கன்றத இந்த படம் மூலமா நல்லாவே சொல்லியிருக்காங்க. மோட்டிவேஷனல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போயிட்டு நீங்க பார்க்கலாம். அவாய்டுலாம் சொல்ல மாட்டேன், பார்த்ததையே கேட்டதையே தான் கேட்ட மாதிரி இருக்கும். மற்றபடி இட்ஸ் லைக் வாட்சபிள் ஃபிலிம். அடுத்த படம் போயிடலாமா? மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாட்சபிள் படம் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு நேர் ஆப்போசிட்டான படம் இந்த மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆக்சுவலாக. பிகாஸ் லாஸ்ட் ஈவினிங் பார்த்தேன் அண்ட் இப்போ வரைக்கும் அந்த ஜோன்ல இருக்கேன் நான். என்ன பார்த்தோம், என்ன நடந்தது அந்த படத்துல, கௌதம் மேனன் படத்துல வர வாய்ஸ் ஓவர் எனக்குள்ள இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. இது படம் தானா, இல்ல இது கேங்ஸ்டர் படமா, இது ஒரு ஹாரர் காமெடியா, இல்ல இது ஒரு ஃபேண்டசி படமா, என்ன அவங்க என்ன எடுக்க வந்தாங்க, இது இந்த படம் எதுக்காக எடுத்தாங்க, ஜஸ்ட் டு லான்ச் இந்த ஆரவ்னு ஒரு அவரை லான்ச் பண்றதுக்காக இந்த படம் எடுத்தாங்களா, இல்ல ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கதை எழுதி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி இதுல இந்த கேரக்டர்ஸை கொண்டு வந்து நம்ம வந்துட்டு ஒரு படம் எடுக்கலான்ட்டு. அண்ட் இட்ஸ் டைரக்டட் பை சரண். அவர் வந்துட்டு வசூல் ராஜான்ட்டு மோரலஸ் இந்த படத்தோட அந்த கன்சீட் வந்துட்டு வசூல் ராஜா அதுலேருந்து ட்ரா பண்ண ஐடியாஸ் தான் அது. பட் சுத்தமா எனக்கு ஒர்க் ஆகல, ஒரு சீன் கூட ஒர்க் ஆகல. விச் இஸ் ஒரு பெரிய டான். அவர் தான் முன்னாடி சாதாவா இருப்பார், இப்போ தாதாவா மாறி இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு டான். அந்த டானை வந்து என்கவுண்டர் பண்றதுக்கு ஒரு கேங் இருக்கு, ஒரு போலீஸ் கேங் வர்றாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன ஆகுது, அந்த டானுக்கு பதில் இன்னொரு ஒரு ரொம்ப பயப்படுற ஒரு கேரக்டரா இருக்கிற ஒரு டாக்டர் ஒருத்தர், அவரு சாம்பு மகன் ஒருத்தர் தெரியுமா, சொல்றாரு. எக்ஸாக்ட்லி, சாம்பு மகன் தான். இப்படியே நம்ம வந்து பேர் வச்சிடலாம். சாம்பு மகனை வந்து இவர் பதில் கொண்டுறாங்க. ஸோ அவரோட ஆவி வந்து இவர்தான் கதை. ஸோ பயங்கர டானா இருக்கிற, பயங்கரமா ரவுடியா இருக்கிற ஒருத்தர் வந்து கோலையா மாறினா என்ன நடக்கும் அப்படிங்கறத. சின்ன வாத்தியார்ன்ட்டு பிரபு ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அதுல கூடு விட்டு கூடு பாயிருது அப்படின்றது கிட்டத்தட்ட மோரலஸ் இந்த கான்செப்ட் வந்துட்டு அந்த மாதிரி தான். சாஃப்டான ஆவி உள்ள போந்து ஏதாவது சால்வ் பண்ணுமா, எதுக்காக அந்த பாடிக்குள்ள வராது, அதுக்கு நேரம் போல அது செத்து போயிடுச்சு, அதனால அதுக்கு உள்ள வந்துடும். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இதுக்கு என்ன ரீசன் கூட இருக்காது. இல்ல இந்த த்ரெட் சொன்னீங்கல்ல நீங்க, இந்த த்ரெட் ஐடியாவே நல்லா இருக்குன்னு. பட் இப்போ புதுசாக ஒரு நேரட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஃபில்ம் மேக்கர் வந்துட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா அதுக்கான அறிகுறி வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். ஸோ அந்த அவர் சொல்ல வர்றது அந்த பாயிண்ட்ல வந்துட்டு அது இவென்ச்சுவலாக வந்து முடியும். ஓகே, இப்போ அது அங்கே ஆரம்பிச்சது இங்கே தான் வந்து முடிய போகுதுன்னு. பட் அதுக்கான ரெஃபரன்ஸே எதுலையுமே இல்லை. இவர் ஆரம்பிச்சது ஒரு டானோட கதை அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு காலேஜ் செட்டப்பில். இப்போ வசூல்ராஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கிளீன். அது அவர் அப்பாக்காக அவர் காலேஜ்ல போயிட்டு நான் ஒரு ரவுடி நான், பட் என் அப்பா சபத கியூக்காக நான் சபத கியூவில் போய் நிற்கிறாரு அவர். ஸோ அதை கிளீனாக அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்துட்டு ஒரு சும்மா ஒரு பேப்பர்ல டிஃபைன் பண்றதுக்கே இங்க வந்துட்டு கண்டென்ட் இல்ல. பிரச்சனையே இங்க அது எழுத்துல தான் அவங்க நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. படம் பெருசா எதுவுமே இம்பாக்ட் கொடுக்கல. ஆமா, இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஸ்டோரியாவே படம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிருக்கு. அந்த கதையை எடுத்துட்டு போற விதத்திலையும் சுவாரஸ்யப்படுத்துறதுலயும் ரொம்ப மிஸ் ஆயிருக்குது படம்.
சோ இந்த 3 படங்கள் தான் இந்த வாரம் வந்திருக்கிற தமிழ் மூவி. சோ இதுக்கு அடுத்து வந்து ஒரு பாலிவுட் மூவி பத்தி பேசலாம். ஹோட்டல் மும்பை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். பிகாஸ் அகைன் வந்து இது வந்து மும்பை டெரர் அட்டாக்ஸ் பேஸ் பண்ணி ஐ திங்க் மெயின் ஸ்ட்ரீம் பாலிவுட்ல பண்ற 2வது படம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ மீன் 3வது படம் சுஜித் சர்க்கார் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ராம்கோபால் வர்மா ஐ திங்க் ஹி மேட் தட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் த அட்டாக்ஸ் ஆஃப் 26/11 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து மோரல்லஸ் அந்த படத்தோட ஒரு இன்னுமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வெர்ஷன் மாதிரி எனக்கு பட்டுச்சு. எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றது அந்த டெரரிஸ்ட் வந்து மும்பைக்கு வர்ற அந்த ஒரு சின்ன ப்ரொலாக்லேருந்து ஆரம்பிக்குது. அதுல இருந்து வந்து இந்த கதை வந்து அந்த ஒரு அட்டாக் ரயில்வே ஸ்டேஷன்ல பண்ண ஃபர்ஸ்ட் அட்டாக், ஒரு கஃபேல பண்ணது, அண்ட் தென் தாஜ். அவங்க வந்து தாஜ் வந்து தாஜ்னே சொல்லி தான் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து எந்த நேமும் சேஞ்ச் பண்ணல, அதோட ஃபுட்டேஜஸோடய தான் எடுத்திருக்காங்க. அதை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெரர் அட்டாக் வந்து இங்க நடக்குதுன்னு எடுத்துட்டு போய் மெயின் பேஸ் செட் பண்றது வந்து தாஜ்ல தான். இது வந்து நீங்க ராம்கோபாலோட வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் அந்த ஹோல் அட்டாக்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு, அந்த பர்டிகுலர் அஜ்மல் கசாப்ங்கிறவனோட மனநிலை என்னவா இருந்துச்சு, அவன் தூக்கு போடுற வரைக்கும் அவனோட ஜேர்னி என்னவா இருந்துச்சுன்னு கேப்சர் பண்ணியிருப்பாரு. இவங்க வந்து அதுல வந்து ஒரு சினிமேட்டிக்கா ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லைக் ஒரு த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி அங்க அந்த டைம்ல தங்கியிருந்த அந்த 1000 கெஸ்ட் வந்து என்ன ஒரு பேனிக்ல இருந்தாங்க, அண்ட் தென் வெளியில இருந்து அவங்களை காப்பாற்ற என்னதான் முயற்சி நடந்துச்சு. அதுல நிறைய கல்ச்சரல் டிஃபரன்சஸ் உள்ள பீப்புள் இருப்பாங்க. ஒரு பிரிட்டிஷ் உமன் இருப்பாங்க, ஒரு அமெரிக்கன் கப்பல் இருப்பாங்க, ஆர்மி ஹேமர் நடிச்சிருப்பாரு, அண்ட் தென் தேவ் பட்டேல் வந்து அங்க வந்து ஒரு வெயிட்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, அனுபம் கேர் வந்து செஃப்பா இருப்பாரு. ஸோ இப்படி வந்து எல்லாரும் வேற வேற பேக்ட்ராப்லேருந்து வந்து அன்னைக்கு அந்த பர்டிகுலர் ஹோட்டல்ல வந்து மாட்டிட்டு முடிக்கிறப்போ லைக் வந்து அவங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன மாதிரி எமோஷனல் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கிறது தான் வந்து இந்த படத்தோட மெயின் கிரக்ஸ். அண்ட் தென் அதை ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த அது வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அந்த பேனிக்காக இருக்கட்டும், ஈவன் ஜஸ்ட் அந்த அட்டாக்ஸை வந்து அவங்க ஷூட் பண்ணியிருக்கிற விதம், லைக் அது ஒரு த்ரில் மோட்ல வந்து அவங்க ஷூட் பண்ணியிருந்த விதம் எல்லாமே வந்து லைக் நம்மளுக்கே பார்க்குறப்போ லைக் அகைன் வந்து அந்த ஹோல் ஹாரர் வந்து ரீவிசிட் பண்ணுற மாதிரி லைக் அவங்க என்ன சஃபர் பண்ணியிருப்பாங்கிறத வந்து நம்மளுக்கு அதை வந்து இந்த படம் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த அவங்க ரொம்ப ஹானஸ்டா அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுச்சு. இப்போ சில படத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹிந்தியில தான் பண்ற அக்ஷய்குமார் கைண்ட் ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு பண்ற படங்கள், இல்லைன்னா வந்து ஒரு மிஷன் எடுத்துட்டு பண்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ஜிங்கோயிஸ்டிக் மோட்குள்ள போயிடுவாங்க, ஒரு செக்டாரா இது பண்ற மாதிரி. ஆமா, அந்த இந்தியால வந்து ரொம்ப பாவப்பட்டிருந்த மாதிரி, இல்ல அந்த சைட்ல இருந்து வந்து குரூரமா நடந்துகிட்ட மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஈவன் தட் அந்த ஒரு பர்டிகுலர் டெரரிஸ்ட் கேரக்டர் கூட அவன் என்ன ஃபீல் பண்ணான், அவன் அந்த டைம்ல அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுவான் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல. அவன் வந்து அவனோட மதத்தை அவன் எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்றான், இதெல்லாம் செய்யறப்ப அவனுக்கு ஒரு கில்ட் வரும், அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஓவராலா பாக்குறப்போ அப்கோர்ஸ் இது வந்து ஃபிக்ஷனலைஸ் பண்ணப்பட்டதான். இங்க நடந்ததெல்லாம் எக்ஸாக்டா இதே மாதிரி ஒரு சிங் அங்க இருந்திருப்பானா, அந்த சிங்குக்கு இதே மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்திருக்குமானா கிடையாது. பட் இதுக்கு இந்த பேக்ட்ராப்ல ஒரு எமோஷனல் ஸ்டோரியை சொல்றப்போ அதை வந்து அவங்க வந்து டைல்யூட் பண்ணாம, இல்ல வந்து ஒரு எமோஷனை எவகேட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக பண்ணாம அந்த நடந்த விஷயத்த ரொம்ப கண்ணியமா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. சோ அடுத்து வந்து அந்த ஹாலிவுட் மூவி நம்ம வந்து பார்த்தலாம். நைப்ஸ் அவுட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படமே. என்னன்னா நல்ல வெல்த்தியா இருக்கிற ஒரு ரைட்டர், அவரு ஒரு பெரிய ஃபேமிலி, நல்ல வசதியா இருக்கிறவர். ஸோ ஒரு நாள் நைட்டு அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ சூசைட். அடுத்த நாள் எல்லாருக்குமே தெரியுது, போலீஸும் வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு சூசைட் தான் சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லி அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர் வராரு. ஸோ அவர் தான் டேனியல் கிரிக். ஸோ அது அந்த வீட்டுக்குள்ளேயே தான் முழு கதையுமே உங்களுக்கு வரும். ஒவ்வொருத்தரையும் வீடு கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு டேனியல் கிரிக் வந்து என்ன நடந்துச்சு, அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு. ஸோ முந்தின நாள் வந்து அவரோட பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கும். ஸோ பார்ட்டியில யாரெல்லாம் வந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்னதா அடுத்தடுத்துதான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் விக்டிம் ஆகும். இதுதான் கதை. செம்மையா இருந்துச்சு கதையாவும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவா இந்த மாதிரி ஒரு ஜானர்ல படத்தை எடுத்துட்டு போறோம், இன்வெஸ்டிகேஷன் ஜானர்ல படத்தை எடுத்துட்டு போறோம், ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு படத்தை சொல்றோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் லேக் ஆகும், நிறைய இடத்துல போர் ஆகும். எதுக்கு இதெல்லாம் அப்படின்லாம் நமக்கு நிறைய தோணும்ல. அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இதுல இருக்காது. அடுத்தடுத்து வேகமா போயிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும். ஆனா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில உங்களுக்கு வந்து உங்களையும் ஆடியன்ஸையும் ஏமாத்தி இன்னொரு புது விஷயத்த கொடுக்கறது இருக்குல்ல. இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து சொல்ல வேணாம், டேனியல் கிரிக்கோட அப்பியரன்ஸும் சரி, நம்ம கேப்டன் அமெரிக்கா கொண்டு கிறிஸ்டோட இதுவும் சரி, ரெண்டு பேருமே செம்மையா பண்ணியிருக்காங்க.
ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதான் when the audience start guessing it, அதுவே அந்த படத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் நோட் என்ன அப்படின்னு யோசிச்சாலும் அது நினைக்கிறேன். கடைசியில படத்துல இருக்காதுங்கிறதா. நீங்களும் கிறிஸ்பா சொல்லிட்டீங்க. இந்த படத்தையும் வந்து நாங்க கண்டிப்பா பார்த்துடுறோம். அடுத்து வந்து என்னன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸையும் கேம்பஸ்ல நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். அதுலயும் நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. சோ அந்த விதத்துல வந்து இப்போ தி ஐரிஷ் மேன் அப்படின்ற மச் அவைட்டட் படம் வந்திருக்கு. இல்லை அகைன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் மார்டின் ஸ்கார்செஸி ஃபிலிம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸுக்குன்னு கம்ப்ளீட்டாக அவர் பண்ண ஃபிலிம் தான் வந்து ஐரிஷ் மேன். இது வந்து ஐ ஹியர்ட் யூ பெயிண்ட் ஹவுசஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து அடாப்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவர் ரொம்ப நாளாக வந்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டாக வச்சிருந்து பல தடவை டினீரோ கூடயே பண்ணணும்னு இருந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து போன டிகேட்ல ஆரம்பிச்சு அண்ட் தென் பண்ண முடியாமல் இப்போ இந்த டிகேட்ல பண்ணியிருப்பாங்க. கதையாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 இயர்ஸ் அல்லது ஐ மீன் வந்து ஒரு 40s ஆரம்பிச்சு 2000s வரைக்கும் வந்து ட்ராவல் ஆகிற ஒரு பெரிய ஸ்பேனில் நடக்கிற ஒரு பீரியட் ட்ராமா. இட்ஸ் அபவுட் வந்து ஒரு பர்டிகுலர் மேன், ஒரு ஹிட் மேனா ஒரு பெரிய யூனியன் லீடருக்கும் அண்ட் தென் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பெட்டி கிரைம் பண்ற ஒருத்தனுக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்கிற ஒரு ஹிட்மேன் ஒருத்தன் தன்னோட லைஃப்பை வந்து அவனோட ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த லைஃப்ல ரீவிசிட் பண்ற ஒரு கதை தான் இது. அவன் வந்து தன் லைஃப்ல சந்திச்ச மனுஷங்க, எங்க ஆரம்பிச்சேன், எந்த இடத்துல போய் நின்னேன், யாரை சந்திச்சேன், அவங்களுக்கும் எனக்கும் இருந்த லாயல்ட்டி என்ன, பாண்டிங் என்ன, அண்ட் தென் அப்போ நான் வந்து என்ன பெட்ரேயல் பண்ணேன், அந்த பெட்ரேயலால எனக்கு வந்து கில்ட் என்ன அப்படிங்கிறத அவன் வந்து ரீவிசிட் பண்ணுறதான் வந்து இந்த கதையோட சாரம். அதை வந்து இவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப லைக் வந்து ஈவன் த மைன்யூட்டஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் கூட வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் இந்த டைமில் அமெரிக்காவில் என்னென்ன நடந்துச்சு, அந்த க்ரைம் வந்து இவங்க லைஃப் எப்படி பாதிச்சுது, இவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி பாதிச்சுது, அவரோட ஃபேமிலி வந்து இவங்களை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க, இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேங்ஸ்டர் அல்லது ஒரு மாப்ல இன்வால்வ் ஆக இவன் வந்து எப்படி வந்து அவங்க குடும்பத்தை விட்டு விலகி போயிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் ரொம்ப வந்து ஒரு ஆத்தென்டிக்காக அண்ட் தென் எமோஷ்னலாக வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிற ஒரு ஃபிலிம் தான் வந்து இதோட ஸ்டோரி லைன்னு சொன்னால் இதுதான் சொல்லணும். டினீரோ நடிச்சிருப்பாரு, அவர் வேலை பார்க்குற அந்த யூனியன் லீடராக வந்து அல்பச்சினோ நடிச்சிருப்பாரு, அண்ட் தென் வந்து கீட்டல் அண்ட் தென் ஜோ பேசி நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஐகானிக் ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ரைம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து 78 அண்ட் தென் 80s இருக்கிறப்போ ஐ திங்க் தே லைக் இந்த படம் பண்றதுக்கு இவங்க தான் வந்து தே ஆர் லைக் டெய்லர் மேட்ங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்ல வந்து தே லைக் ஜாயின் டுகெதர் அண்ட் மேட் திஸ் ஃபிலிம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இட்ஸ் வந்து ஒரு 3.5 hours ஃபிலிம். ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு ஓடிடி சீரீஸா பார்க்க வேண்டிய படம் மாதிரி. லைக் வந்து சோ மெனி ஈவெண்ட்ஸ் வேற காலகட்டங்களில் நடக்கிற கதை, பட் அது வந்து ரொம்ப அழகா வந்து அது எழுதப்பட்டிருக்கிற விதம் வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே வந்து இது டசன்ட் கான்ட்ரிபியூட்டுங்கிற மாதிரி எந்த விஷயமே இருக்காது. அட் தி எண்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்க்கு வர்றப்போ நம்மளுக்கு வந்து இது எல்லாமே வந்து இட் மேட்டர்டு, எப்படி வந்து ஒரு வாழ்க்கை வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத வந்து ஸ்கார்செஸி வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்கிறாருங்கிற மாதிரி தான். வித் ஏஜ் கம்ஸ் மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு பாப்புலர் சேயிங் இருக்கு. ஸோ இப்போ ஸ்கார்செஸி வந்துட்டு குட் ஃபெல்லாஸ்ல வந்துட்டு இந்த கேங்ஸ்டர் ஜான்ரன்றது வந்துட்டு ரொமான்டிசைஸ் பண்ண ஒரு ஃபில்ம் மேக்கர். ஐரிஷ்மேன்ல இங்க ஒரு ஒரு ஹிட்மேன் வந்துட்டு அவரோட லைஃப்பை வந்துட்டு ரீகவுண்ட் பண்ணி பாக்குறாரு. கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஸ்கார்செஸியே அவரோட லைஃப்பை பாக்குறாரு, நம்ம சரியா தான் பண்ணியிருக்கோமா, இந்த கேங்ஸ்டர் ஜான்ரை ட்ரீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் there's ஒரு கேரக்டர் கேட்பாங்க, do you feel any remorse அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் பார்த்து கேட்பாரு. ஸோ ப்ராபப்ளி அவரே வந்துட்டு நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோம், அவருக்கு என்னென்னலாம் குட் ஃபெல்லாஸ்ல கரெக்டாக பட்டுதோ அதெல்லாம் இது வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு மேபி இப்படி தான் இருந்திருக்குமோ, த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் இந்த வயலன்ஸ் அண்ட் இந்த ஹோல் ஐடியா பிஹைண்ட் இந்த கேங்ஸ்டர் அண்ட் இந்த இப்போ நம்ம யூஸ்வலாகவே பொதுவாகவே நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் படம்னா அதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு லவ் இருக்கும், ஒரு அப்பா ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு படம் பார்க்க போகிறோம், அதெல்லாம் வந்துட்டு பர்பஸே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அவருடைய மெயின் ஜானரே அந்த கேங்ஸ்டர் தான், பட் இல்ல ஹி இஸ் நோன் ஃபார் மேக்கிங் கேங்ஸ்டர் மூவிஸ். பட் இதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஐ லவ் த மூவி. ரொம்ப பிடிச்சது என்ன, இந்த ஓல்ட் ஸ்கூல் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபெல் ஸ்டேஷன் செட்டப் ஒரு சீன் வரும், ஒரு லாங் சீக்வன்ஸ். அதுல வந்துட்டு ஒரு கேரக்டர் பேசுறாங்க, அவர் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த எடிட் பண்ணும்போது ரியாக்ஷன் காமிக்கிறதுக்கு ஒரு டக்குன்னு ஒரு 3 கட்டு வரும். ஸோ நீங்கள் அந்த கட் பண்ண விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த 80s அவங்க எப்படி கட் பண்ணியிருப்பாங்க, சீன்ஸை எடிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த லாஸ்ட் ஒரு 1 hour ஸ்ட்ரெச் ஒன்று வரும், அவர் யூஸ் பண்ண மியூசிக்காக இருக்கட்டும், அந்த லாஸ்ட் டுவர்ட்ஸ் அந்த 1 hour ஸ்ட்ரெச்சில் மியூசிக்கே இருக்காது. அது ஒரு அசாசினேட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதில் குவைட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த செட்டிங், அந்த ஊருக்கு போயிட்டு அவர் என்ன போகிற காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம
ஸ்கொர்சேசி வந்துட்டு நம்மளை கூட்டு போகிற அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட். அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்துட்டு இட் மேக் மோர் சென்ஸ் டு வாட்ச் இன் அ பிக் ஸ்க்ரீன் ரேதர் தென் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை நெட்ஃப்ளிக்ஸ். நம்ம வந்துட்டு ஒரு இதுவும் கூட லிமிட்டட் தியேட்டருக்கு ரிலீஸ் இருந்துச்சு, இந்தியால இல்ல. இங்க ஏதோ பெட்டிஷன்லாம் கூட ஆரம்பிச்சாங்க, சைன் பண்ண ரிலீஸ் பண்ணலைங்க. நைஸ் நைஸ். எனக்கு வந்து இவர் வந்து இந்த லாஸ்ட் ஆக்ட் பத்தி சொன்னதுனால அகைன் அதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். லைக் வந்து வித்அவுட் எனி மியூசிக் அந்த கடைசி 3.5 hours இருக்கிறதுனால ஒரு ஆல்மோஸ்ட் ஈவன் ஓடிடி இனிமே பார்க்க போறவங்க கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வந்து அவங்க இதுவோ அவங்க ஸ்கார்செஸி ஃபேனா இல்லைன்னா கூட, இல்லை இந்த லாங் ஃபிலிம்ஸோட ஃபேன்ஸா இல்லைன்னா கூட 2 hours if they can hold and watch that film, the next 1.5 hours I think ஆமா ஒரு 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 பேங் ஆனால் ஒரு ஈவன் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்குறவங்களா இருந்தால் கூட அந்த 1.5 hours there are like so many things waiting for them அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அவர் ஹேண்டில் பண்ணி இந்த விதம் இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த 2 மணி நேரம் அந்த கதை சொல்லப்பட்டிருக்குங்கிறப்போ நம்மளுக்கு அது ஒரு இதுல போய். ஸோ அடுத்து ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, moviesaints.comல you have to watch an Assami film called Armies. இது வந்துட்டு நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி ஒரு இன்னசென்ட் லவ் ஸ்டோரி பிட்வீன் அ பாய் அண்ட் அ வுமன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பாய் அண்ட் வுமன், அவங்க வந்துட்டு ஒரு மேரிட் ஒரு டாக்டர், அவங்க ஷீஸ் இன் அ ஹாப்பி ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஷீ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் கண்டென்ட் இன் லைஃப். ஸோ அப்படி அந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு அந்த வுமனுக்கும் அந்த பையனுக்கும் கான ஒரு 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 ஸ்டூடெண்டா இல்ல ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்துட்டு ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அவரு. ஸோ அந்த ஒரு லவ் ஸ்டோரியா தான் இருக்கும்ன்ற மாதிரி நான் இமேஜின் பண்ணேன். பட் அந்த படம் போற ட்ராக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 40 minutesக்கு அப்புறம் அது வேற ஜோன்ல போகுது. அண்ட் அது என்ன ஜோன் போகுதுன்னு சொன்னாலே இட்ஸ் ஸ்பாய்லர். ஆமிஸ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் மீட் இன் இங்கிலீஷ் இட் சீம்ஸ். ஸோ அதுதான் அந்த படத்தோட த கோர் ஃபிலாசபி ஆஃப் ஆமிஸ் வந்துட்டு நீ எப்படி அந்த மீட்டுன்றதை நீ எப்படி டிஃபைன் பண்ணுவ அப்படின்றது தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஃபில்ம் மேக்கர் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் இது அஃப்கோர்ஸ் எல்லாரும் இட்ஸ் கெட்டிங் கிரேட் ரிவ்யூஸ் அண்ட் ஆல். பட் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா இது வெறும் நேரட்டிவ் லெவலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த படம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விஷுவல் ஃபில்ம் மேக்கிங்கில் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. ஒரு 2-3 ஒரு ரியலிஸ்டிக் ஒரு சப்டெக்ஸ்ட் வரா மாதிரி படத்தில் காமிக்கிறாங்களே ஒழிய இது முழுக்க ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட், நாட் ஃபிலிம் மேக்கிங்ல இந்த படத்துல வந்து தே லைக் ஒரு மீட் அண்ட் தென் அந்த மீட் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து அதன் மூலமா தான் அவங்களோட லவ்வோட டோக்கன் ஆஃப் எக்ஸ்பிரஷனே வந்து அந்த மீட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வர அவங்க வந்து அதை வந்து எவ்வளவுக்கு தூரம் அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அது அவங்களை எங்கெல்லாம் எடுத்துட்டு போகுதுங்கிறது. பட் இந்த எந்த சென்ஸ்லன்னா ஜஸ்ட் 2 பர்சனல் மனுஷங்க, ஒரு பிக் சிட்டில இருக்கிற ஒரு தனியா இருக்கிற ஒரு மேரிட் விமன் அண்ட் தென் தனியா இருக்கிற ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட், அவங்களோட ஒரே சொலேஸா அந்த லவ் இருக்கு. அந்த லவ்க்குள்ள இந்த மீட்ங்கிற விஷயம் வர்றப்போ அது வந்து அவங்களை எங்கெல்லாம் எடுத்துட்டு போகுது, அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இன்னசென்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணுது. அது வந்து என்னங்கிறது தான் வந்து இந்த கதை. அது வர்றப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிலிம் வந்து நம்மள இதுக்கான எடுத்துட்டு போச்சுங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு போயிடும். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வந்து லைக் பிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லவ்னு ஒன்று இருக்குல்ல. பிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லவ் வந்து எப்போதுமே நம்ம வந்து செக்ஸ் அல்லது லஸ்டோட இது பண்ணுவோம். இவங்களோட லைஃப்ல வந்து அந்த பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ங்கிறது மீட்டா மாறிடுது. ஸோ மீட் பத்தி அவன் பேசுறப்பதான் அவளுக்கு வந்து டேன் ஆன் ஆகும். மீட் பத்தி அவ வந்து நான் வந்து உனக்கு ஒரு நாள் லிசார்ட் சமைச்சு கொடுக்குறேன், crocodile சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல அவளுக்கு வந்து அப்பதான் அவங்களோட லவ் வந்து மேல போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு ஒரு பாயிண்ட்ல போகும். அந்த பாயிண்ட் வர்றப்போ வாட் தே ஆர் டூயிங் அப்படிங்கிறது தான் அந்த கனிபலிஸ்டிக் நேச்சருக்குள்ள இந்த படம் ரொம்ப சட்டிலா ரொம்ப குவாய்ட்டா நம்மளை எடுத்துட்டு போறது வந்து அது அமேசிங்கா பண்ணிருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் ரிவ்யூ பண்ணதை பார்த்துட்டு வந்து ENPT பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் ENPT நீங்கள் பாருங்க. அண்ட் அதையும் தாண்டி இப்போ OTT பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. அதில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது த ஐரிஷ் மேன் அண்ட் ஆர்மீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் படங்கள் வருது. அதை பற்றி 360 டிகிரியில் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம். Until then, let's live, love movies. This is RJ Paru and Team Cinema Campus signing off.